வளர்ந்த பனைமரத்தை குனிஞ்சு புடுங்க முடியுமா? ஏன் முடியாது அப்படின்றவங்க தான் சினிமாவில் ஜாஸ்தி. ஒரு கல்லை தூக்கி போடுவோம், உடஞ்சா கண்ணாடி, உடையலன்னா எனக்கு என்னாடி அப்படின்னா நடைய கட்ட வேண்டியதுதான் அப்படின்றவங்களும் இங்க ஜாஸ்தி. இப்படிப்பட்ட இடியாப்ப சிக்கலுக்குள்ள தலையை கொடுத்தாலும் தப்பிக்கிற தில்லோட ஓடிட்டு இருக்காரு நம்ம சிவகார்த்திகேயன். 24AM ஸ்டுடியோஸ் நிறுவனத்துக்காக தயாரிக்கப்படுற 3 படங்கள்ல அடுத்தடுத்து நடிக்க கமிட் ஆயிருக்காரு அவரு. இந்த நிறுவனம் சிவகார்த்திகேயனோட நெருங்கிய நண்பர் RT ராஜாவுக்கு சொந்தமானது. ரெமோ, அதுக்கப்புறம் ஜெயம் ராஜா இயக்குற படம், அதுக்கப்புறம் பொன்ராம் இயக்குற படம், இப்படி ஒரே நிறுவனத்துல அடுத்தடுத்து நடிக்கிற படங்களுக்கு பஞ்சாங்கம் குறிச்சிட்டாரு சிவா. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பாமல், இப்படி ஓம்பாட்டுக்கு ஒரே கம்பெனிக்கு கால் ஷீட் கொடுத்தால் விட்டுருவோமா அப்படின்னு கிளம்பிட்டாங்க இங்க. அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்திருந்த தயாரிப்பாளர்கள் தங்களோட கிடுக்குப்பிடியை இறுக்கி போட்டுட்டாங்க சிவகார்த்திகேயன் மேல. அது மட்டும் இல்லாம ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா மற்றும் SK ஆர்டிஸ்ட் மதன், அம்மா கிரியேஷன், சிவா போன்ற 3 பேருமே சிவகார்த்திகேயன் எங்க கிட்ட ஏற்கனவே போட்டிருக்க ஒப்பந்தப்படி எங்களுக்கு தான் கால்ஷீட் கொடுக்கணும் அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கத்துல புகார் கொடுத்திருக்காங்களாம். இந்த புகார் இன்னைக்கு விசாரணைக்கு வருது. அங்க என்ன முடிவெடுக்க போறாங்களோ தெரியல. முடிஞ்சா இவனப்புடி பாடல் வெளியீட்டு விழாவில் சிவகார்த்திகேயன் பேசினதுதான் நினப்புக்கு வருது. எனக்கு உனக்குன்னு கால்ஷீட் கேட்டு கம்பெனிகள் நம்மள விரட்டுற அளவுக்கு வளரணும் அப்படின்னு தான் நானும் சதீஷும் ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதானே நடக்குது இப்போ.